ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 2 விதமான ஜாப் வந்து பார்க்க போகிறோம். ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா எனி டிகிரி வந்து உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே இந்த 2 ஜாப்புக்குமே அப்ளை பண்ணலாம். ஸோ அதில் ஒரு ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸும் ஏதாச்சும் ஒரு டிகிரியும் முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த 2 ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறாங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ 2 ஜாப்புமே வந்து பார்த்திங்கன்னா அமேசானோடது. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஜாப் வந்து பார்த்திங்கன்னா GOAI அசோசியேட். ஸோ இந்த ஜாப் ரோலுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கிராஜுவேஷன் இன் எனி ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குட் நாலேஜ் ஆஃப் எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்திருக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ் வந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த அமேசானோட GOAI அசோசியேட் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். இதில் வந்து ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷனில் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் இன்ஜினியரிங் அகாடமிக் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷனில் என்ன டிகிரினாலும் ஓகே அப்படின்றதுனால நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸலண்ட் டேட்டா அக்யூரசி ஸ்கில்ஸ், எக்ஸலண்ட் லிசனிங் ஸ்கில்ஸ், ஸோ அந்த மாதிரி வந்து மெயினாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லேப்டாப், டெஸ்க்டாப், அதுக்கப்புறம் வந்து பேசிக் டூல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஜாப்க்கான பேசிக் குவாலிஃபிகேஷன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஜாபோட நேம் வந்து GOAI அசோசியேட். இது வந்து ஒரு 24/7 வந்து உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் இருக்கும். ஸோ அதாவது டே ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு எல்லாமே கலந்து தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்குக்கு வந்து 5 டேஸ் ஒர்க்கிங், 2 டேஸ் வந்து வீக் ஆஃப். ஸோ 2 டேஸ் வந்து கண்டினியூஸ் வீக் ஆஃப் இருக்கும், கன்சிக்யூட்டிவ் டேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டேவாக இருக்காது. ஸோ ஏதாச்சும் ஒரு 2 நாளாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாதமும் உங்களுக்கு வந்து அதே டேஸே இருக்காது. ஸோ ஒரு 3 to 4 மந்த்ஸ்க்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிஃப்ட்டும் மாறும், வீக் ஆஃபும் மாறும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷ்னல் தான். ஸோ அவங்களுக்கு வந்து எப்போ வந்து பிஸியாக இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஷிஃப்ட்டு அப்புறம் வீக் ஆஃப் இது எல்லாமே வந்து மாற்றுவாங்க. அதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த GOAI அசோசியேட், ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான ரோல் அப்படின்னா, வீடியோஸ் அண்ட் இமேஜஸ், ஸோ அதெல்லாம் வாட்ச் பண்ணி அதை பேஸ் பண்ணின ரோல் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து நௌக்கரியில் இருந்துச்சு. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுலேயே நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணணும். ஸோ அமேசானில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தனி லிங்க் கொடுப்பாங்க, ஆனால் இந்த ஜாப்பில் வந்து கொடுக்கல. ஸோ இதுக்கு அடுத்து வந்து அதுவும் அமேசானோட ஜாப்லாம், அதில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நௌக்கரியில் இந்த பேஜ்லேயே போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நௌக்கரியில் இந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்படியே போய்ட்டு ரெஜிஸ்டர் அண்ட் அப்ளை இருக்கிறீங்களா, ஸோ அதில் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ 2வது ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அமேசானோடது. ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா SEPO அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஜாப் ரோல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நல்லா இருக்கணும், ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 to 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா BPOவில் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி BPOவில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா சேலரி வந்து உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். இந்த ஜாப் ரோலுக்கு SEPO ஜாப் ரோல் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி பேக்கேஜ் வந்து 3 lakhsலேருந்து 4 lakhs வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 24/7 ஷிஃப்ட் தான். உங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட், டே ஷிஃப்ட் ரெண்டுமே இருக்கும். 3 to 4 months ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி வீக் ஆஃபும் கூட பார்த்திங்கன்னா 2 days வந்து வீக் ஆஃப், 5 days வந்து ஒர்க்கிங். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு 3 to 4 months ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு வந்து இங்கே இருக்கிற ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்களாம் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படின்னு சொல்லி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த ஸ்டேட்னா கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, டெல்லி, உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், ராஜஸ்தான், பஞ்சாப். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன ஜாப் அப்படின்னா SEPO ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு அப்புறம் வந்து பையர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுக்குற அந்த டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர்ஸ் கூட நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கால்ஸில் இல்லைன்னா இமெயில்ஸில் அந்த மாதிரி நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ அப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஜாப் ரோலோட நேச்சர். ஸோ கஸ்டமர்ஸ் கிட்ட பேசி அவங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாபை வந்து நௌக்கரியில் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க.
இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சேலரி பேக்கேஜ் வந்து 3 லேக்ஸ்லேருந்து 4 லேக்ஸ் பெர் annum அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து தனியாக அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. நௌக்கரி வெப்சைட்லேயும் இருக்குது, கீழே வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை இந்த லிங்க்லேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி. ஸோ 2 ஜாபில் உங்களுக்கு வந்து எந்த ஜாப் ஓகேவாக இருக்கோ 2 ஜாபையும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எது ஓகேவாக இருக்கோ அந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.